உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கடல் அரிப்பால் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் வீடின்றி நிர்கதியாய் நிற்கும் மக்களின் துயரை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடல் அரிப்பு காரணமாக ராட்சத அலைகள் எழுந்து குடியிருப்பு உள்ள பகுதிகளில் கடல் நீர் புகுந்து வருகிறது. இதனால் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கரையோர வீடுகளை கடல் நீர் அச்சுறுத்தி வருவதால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் மக்கள். உடைமைகள் எதையும் எடுக்க முடியாத சூழல் நிலவுவதால் தங்குவதற்கு வழியின்றி உறவினர்கள் வீட்டில் வசித்து வருவதாக வேதனையை பகிர்ந்து கொண்டனர். வீடு கொடுத்தா கூட போயிடுவோம். இப்போ நாங்களே பக்கத்து வீட்டில் தான் தங்கியிருக்கோம். அதான் பயமா இருக்கு நைட்ல தூங்குறதுக்கே. கடல் அரிப்பால் தங்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புலம்புகின்றனர் மக்கள். நாங்களே ஒரு வாரம் ஆயிடுச்சு வேலைக்கு போய். நாங்கள் வெல்ட்ரு அவன் பெயிண்ட்ரு இதுமாரி நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் பாதிப்பாங்க. என்ன பண்ண கடந்த ஒரு வார காலமாக நிர்கதியாய் ஆதரவின்றி உள்ளதாக தழுதழுக்கும் குரலில் தங்கள் துயரை பகிர்ந்து கொண்டனர். ஒரு வாரமாக தண்ணி வந்துட்டு இருக்கு. இங்கே யாரும் ஒன்றும் பார்க்கல. எங்கள் வீடு தண்ணியில் போகிற நிலமையில் ஆயிடுச்சு. நாங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், இங்கே எப்போவுமே அப்படி தான் வருது தண்ணி. எப்போவுமே நாங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுன்னு கஷ்டப்பட்டு இப்போ சாமான்லாம் தூக்கின்னு போய் போட்டுக்கிறோம். எவ்வளோ ரெடி பண்ணி இப்படி தான் தண்ணியில் போகுது. இன்னும் யாரும் எங்களை பார்க்கல. இன்னும் பார்த்து எதுவுமே பண்ணல. இந்த வீடு பக்கத்தில் அந்த வீடெல்லாம் விரிசல் விட்டுருக்கு. இன்னும் ஜஸ்ட்டில் தான் இருக்குது எங்கள் வீடு. பார்த்துட்டு தான் போகிறாங்க தவிர எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. கேட்டால் இது நீங்கள் ஏன் முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, எங்களோட இடம் இது தான், வேறு எங்களுக்கு வாழ்வாட இடம் கிடையாது, எங்களுக்கு இங்கே தான் இருந்தால் அவனை வேறு வழியில். எங்களால் கவர்மெண்ட் எதனா எங்களுக்கு முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா வீடு கீடு எதனா கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க மாட்டோம், எல்லாம் போய்டும் தான். மீனவ மக்கள் என்பதால் மீன்பிடி தொழிலையே நம்பி இருக்கிறோம். இந்த பகுதியை தாண்டி எங்களால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவே முடியாது. எனவே அரசு உடனடியாக உதவி செய்து குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். வருஷம் வருஷம் வர்றதுதான் இது. இந்த வாட்டி தான் பாருங்க வீடு எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. வீடுக்கு முன்னாடி நிறைய வீடு இருந்தா? இதுக்கு முன்னாடிலாம் நிறைய வீடு இருந்துச்சு. அது எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்கன்னா போயிடுவோம் எல்லாரும். இப்படி எவ்வித ஆதரவும் இன்றி தவிக்கும் மக்களுக்கு உதவி கிடைக்குமா, அவர்களின் துயர் துடைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் லோகநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.